வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் நிறுத்தி வைக்கப்பட்ட டிஏ அகவலைப்படி நிலுவை சார்ந்து தமிழ்நாடு 2026 பட்ஜெட்டில் முக்கியமான அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. அதுபோக இந்த பட்ஜெட்டில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் பல முக்கியமான அறிவிப்புகள் வெளிவந்திருக்கிறது. அதில் இடம்பெற்றுள்ள 9 புதிய முக்கியமான அறிவிப்புகள் சார்ந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். 2026-2027 நிதியாண்டுக்கான தமிழக இடைக்கால பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இன்று பிப்ரவரி 17 தாக்கல் செய்தார். தேர்தல் சூழ்நிலை உருவாகியுள்ள நேரத்தில் அரசின் நிதி நிலைமை முன்னேற்ற திட்டங்கள் மற்றும் சமூக நீதியை முன்னிறுத்தும் பல்வேறு அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளது. குறிப்பாக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான நலத்திட்டங்கள் இந்த பட்ஜெட்டினுடைய முக்கிய அம்சமாக அமைந்துள்ளது. அரசு ஊழியர்கள் அரசின் கொள்கைகள் பொதுமக்களிடம் கொண்டு சேருவதற்கு முதன்மை தளமாக உள்ளார்கள். அவர்களின் நலனை பாதுகாக்கக்கூடிய வகையில் நிர்வாகத்திறனை வலுப்படுத்தும் முக்கிய நடவடிக்கையாகும். இதனை உணர்ந்து பல முக்கிய சலுகைகள் இந்த இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026 பட்ஜெட்டில் அரசு ஊழியர்களுக்கான முக்கியமான அறிவிப்புகள் சார்ந்து பார்ப்போம். பட்ஜெட்டில் வெளியிடப்பட்ட முக்கிய அறிவிப்புகள் ஒன்று, கடந்த 1/1/2020 முதல் 31/12/2021 வரை நிறுத்தி வைக்கப்பட்ட அகவிலைப்படி டிஏ உயர்வை மீண்டும் வழங்குவதற்கு அரசு முடிவு செய்துள்ளது. அரசு ஊழியர்கள் பணியில் ஈடுபட்ட காலத்தில் சேமித்து வைத்திருக்கும் ஈட்டிய விடுப்பை தேவையான சமயத்தில் பணமாக மாற்றிக்கொள்ளும் வசதி முன்பிருந்தே நடைமுறையில் இருந்தது. ஆனால் நிதிச்சுமை காரணமாக இந்த சலுகை ஒரு கட்டத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டது. தற்போது இந்த நடைமுறை மீண்டும் அமல்படுத்தப்பட்டிருப்பதால் அரசு ஊழியர்களுக்கு முக்கிய நிதி ஆதாரமாக இது அமைந்துள்ளது. அரசு ஊழியர்கள் பல்வேறு துறையில் பணியாற்றி வரும் நிலையில் எதிர்பாராத விபத்துகள் அல்லது திடீர் மரணம் போன்ற சூழ்நிலைகள் குடும்பத்தினருக்கு கடும் பொருளாதார அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடும். இந்த நிலைமையினை கருத்தில் கொண்டு அரசு வங்கிகள் மூலம் ஒருங்கிணைக்கப்பட்ட ஆயுள் காப்பீட்டு பாதுகாப்பை வழங்கியுள்ளது. விபத்து மரணம் ஏற்பட்டால் ரூபாய் 1 கோடி வழங்கப்படுவதும் குடும்பத்தினரின் நீண்டகால நிதி பாதுகாப்பை உறுதி செய்யும். அதேபோல் இயற்கை மரணம் ஏற்பட்டால் ரூபாய் 10 லட்சம் வழங்கப்படும் என்பதும் ஒரு முக்கியமான சமூக பாதுகாப்பு நடவடிக்கை. அரசு பணியில் இருந்தபோது மரணமடையும் அலுவலரின் குடும்பங்கள் பல்வேறு சவால்களை எதிர்கொள்வது இயல்பானது. குறிப்பாக குழந்தைகளின் கல்வி மற்றும் திருமணம் போன்ற முக்கிய வாழ்க்கை நிகழ்வுகளை நிறைவேற்றுவதில் பொருளாதார தடைகள் உருவாகலாம். இந்த சூழ்நிலையினை கருத்தில் கொண்டு அரசு மனிதநேய பார்வையுடன் இந்த நிதி உதவியை வழங்குகிறது. திருமண செலவுக்காக ரூபாய் 5 லட்சம் முதல் ரூபாய் 10 லட்சம் வரை வழங்கப்படுவதும் குடும்பத்தின் சமூக மற்றும் பொருளாதார நிலைமையை பாதுகாக்கும் ஒரு பெரிய ஆதரவாகும். அதேபோல் உயர்கல்விக்காக ரூபாய் 10 லட்சம் வரை உதவி வழங்கப்படுவதும் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதிப்படுத்தும் முக்கிய முதலீடாக பார்க்கப்படுகிறது. அரசு அலுவலர்களின் குழந்தைகளுக்கு தொழிற்கல்வி பயில வழங்கப்படும் முன்பணம் ரூபாய் 1 லட்சமாகவும், கலை மற்றும் அறிவியல் கல்வி பயில வழங்கப்படும் முன்பணம் ரூபாய் 50,000ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. இன்றைய காலத்தில் உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி செலவுகள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த உயர்வு அரசு ஊழியர்களின் குடும்பங்களுக்கு பெரும் ஆதரவாக அமையும். திருமணம் என்பது குடும்பத்தில் மிக முக்கியமான நிகழ்வு. அதிகரித்து வரக்கூடிய செலவுகள் காரணமாக நடுத்தர வர்க்க குடும்பங்களுக்கு இது சுமையாக மாறி வருகிறது. இந்த நிலையில் அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் திருமண முன்பணம் ரூபாய் 5 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. அரசு பணியாளர்களுக்கான பண்டிகை முன்பணம் ரூபாய் 20,000ஆகவும், ஓய்வூதியர்களுக்கான பண்டிகை கால முன்பணம் ரூபாய் 6,000ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. பண்டிகை காலத்தில் குடும்ப செலவுகள் அதிகரிக்கும். புதிய உடைகள், பரிசுகள், வீட்டு தேவை போன்றவற்றுக்கு கூடுதல் நிதி தேவைப்படும். இந்த உயர்வு அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியர்களுக்கும் மகிழ்ச்சியான பண்டிகையை கொண்டாட உதவும் வகையில் உள்ளது. ஓய்வூதியர்களுக்கான பொங்கல் பரிசு தொகை ரூபாய் 1000ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. மூத்த குடிமக்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய நோக்கத்தில் இந்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. பெண் அரசு அலுவலர்களின் மகப்பேறு விடுப்பு 9 மாதத்திலிருந்து 12 மாதமாக உயர்த்தப்பட்டுள்ளது. பெண்களின் உடல் நலம் மற்றும் குழந்தையின் ஆரம்ப பராமரிப்பு மிகவும் முக்கியமானது என்பதனால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரசு பணியாளர்களின் 22 ஆண்டுகால கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய வகையில் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டம் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு நிகரான பலன்களை வழங்கும் வகையில் வடிவமைப்பு செய்யப்பட்டது. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின் முக்கிய அம்சம் குறித்து பார்ப்போம். இத்திட்டத்தில் ஊழியர் கடைசியாக பெற்ற மாத ஊதியத்தின் அடிப்படையில் 50% உறுதியான மாத ஓய்வூதியம் வழங்கப்படும். அகவிலைப்படி உயர்வுடன் இணைக்கப்படும்.
குடும்ப ஓய்வூதியம், குறைந்தபட்ச ஓய்வூதியம், ஓய்வூதியத்தின் ஒரு பகுதியினை ஒருமுறை தொகையாக பெறக்கூடிய வசதி உள்ளது. இறப்பு மற்றும் ஓய்வுக்கால பணிக்கொடை கிடைக்கும். இந்த அம்சங்கள் அனைத்தும் அரசு அலுவலர்களுக்கு நீண்டகால நிதி நிலைத்தன்மையை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்காக இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் கூடுதல் பங்களிப்பாக மொத்தம் ரூபாய் 11,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள இந்த திட்டங்கள், சலுகைகள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.